உள்ள பாதிக்கப்பட்ட அப்படின்றதுக்காக மட்டும் நீ யாருக்குமே அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்க எல்லாம் வழக்கறிஞர்கள். நாளைக்கு நீங்க வந்து ஒரு நீதிபதியா வரக்கூடிய அளவுக்கு தகுதி வாய்ந்தவர். இந்த புள்ள பாதிக்கப்பட்ட தனியா இருந்தான்றதுக்கு மட்டுமே நம்ம வந்து முடிவு பெறக்கூடாது. பிரச்சனை சமூகத்தில் நடக்கக்கூடிய அநீதிக்கு எதிராக போராட்டம் தான் வழக்கறிஞர்கள். இந்த சூழ்நிலையில நீங்க இந்த மாதிரி பாதுகாப்பு கொடுத்த மாதிரி இன்னும் இந்த மாதிரி மாணவர்களை ஒன்றிணைக்கணும். ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு நடக்கும், இந்த பிள்ளைங்க நடந்தது இவருக்கு நடக்கும், அவருக்கு நடக்கும், யாருக்குன்னா நடக்கும். இதையும் அந்த காவல்துறை அதிகாரிகள் இவ்வளோ தப்புக்கான விஷயங்களை நடந்துடக்கூடாது. சமூகத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய சம்பவங்களை எதிர்த்து போராடக்கூடியவர் தான் சட்டக்குழு மாணவர். அதனால் இன்னைக்கு இந்த பிள்ளைங்க ஒருங்கிணைக்கிறதுக்கு உடனடியாக நீங்கள் சேரணும். எப்பவுமே அதுக்கான டீமை ஃபார்ம் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நாளைக்கு நமக்கு ஏதாவது விஷயம் நடக்காமல் இருப்போம். ஏதாவது கேரண்டி இருக்கா? எதுவுமே கிடையாது. அதனால் வந்து தம்பி வந்ததுங்க, இந்த போராட்டத்தை அடுத்து யாருக்காக வந்தாலும் அதை போராடுற அளவுக்கு நம்ம வந்து சக்தி. ஏன்னா காவல்துறையை பொறுத்தவரையும் ஒரு புகாராக தான் நினைப்பாங்க. அந்த புகாரை நம்ம வந்து முன்னெடுத்து சொன்னா தான் தெரியும் மக்களுக்கு. இது போன்ற அநீதிகள் எங்கே பார்த்தாலும் சமூக விரோதமான கும்பல்கள் இருக்க தான் செய்கிறாங்க. நாடு முழுக்க இருக்கலாம். அதனால் இன்னைக்கு தேனி மாவட்டம் மட்டும்தான் அப்படின்றலாம் கிடையாது. தமிழ்நாடு முழுக்க, ஏன் நாடு முழுக்க இருக்கிறாங்க. இன்னைக்கு சமூகத்தில் சில சம்பவங்கள் நாளைக்கு நீங்கள் வந்து படித்து வரும்போது நாளைக்கு உங்கள்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்தாங்கன்னா எப்படி இருக்காங்க? அப்போ நமக்கு எதாவது சொன்ன அந்த பிள்ளைய நீ வந்து ஓடி ஒடுங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ தான் போராடும். இந்த மாணவர்கள் தான் ஒருங்கிணைக்கணும் இந்த டீம். என்ன நகர்வினே? அதனால் இது பண்ணுங்க. அடுத்த கட்டம் இன்னும் ஒரு கைதிக்கு ஒரே ஒரு அக்யூஸ்டை வந்து அரெஸ்ட் பண்ணதாக சொல்கிறாங்க. இன்னும் ஒரு ஆள் இருக்காங்க, அவன் தான் முக்கிய குற்றவாளி. இன்னைக்கு இரவு பார்ப்போம், இன்னும் ஒரு 2 நாள் டைம் கொடுப்போம், தப்பு கிடையாது. ஏன்னா நம்மளுடைய முதலமைச்சர் சொல்கிறாரு 3 மணி நேரத்தில் குற்றம் நடந்துச்சுன்னா உடனே பிடிக்கிறான் காவல்துறைன்னு சொல்கிறாரு. ஏன் நம்ம அப்பா தான், உங்கள் அப்பா தான்மா, புரியுதுங்களா? நமக்கு எல்லாருக்குமே அப்பாவை. அந்த சூழ்நிலையில் நம்ம வந்து அந்த மாதிரியான சம்பவங்களை இன்னைக்கு 2 நாள் ஆச்சு. இந்த 2 நாளுக்குள்ள இனி கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்கிற நம்பிக்கையோடு நம்ம இருக்கிறோம். இல்லைன்னா அடுத்த கட்டம் நம்ம கோவிலாக நினைக்கக்கூடிய நீதிமன்றம், தெய்வமாக நினைக்கக்கூடிய நீதிபதிகள், இவர்களை நம்பி நம்ம இருக்கிறோம். ஒரு சாமானியுடைய மிகப்பெரிய வலிமை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நீதிமன்றம் நீதிபதிகள் மட்டும்தான். ஆனால் நமக்காக நீதிமன்றம் இருக்கு. நிச்சயம் இவர்கள் நடவடிக்கை எடுக்கப்படலைன்னா அதுக்கான சட்ட போராட்டத்தை நம்ம தோக்குவோம் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் வந்து அப்படியே வந்ததில் எல்லாரும் ஒருங்கிணைச்சு ஒவ்வொரு சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகளை கையில் எடுத்து போராடுங்க, சட்ட ரீதியாக போராடுங்க. ரொம்ப போயிட்டோம். என்னோட நேம் கீதா. நான் கவர்மெண்ட் லா காலேஜில் 4th இயர் படிச்சுட்டு வரேன். நான் வந்து ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் லாவே எடுத்து படித்தேன். ஆனால் எனக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட், பேரண்ட்ஸ் எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லை. நான் வந்து ஒரு 2 இயர்ஸாக அந்த பசங்க ஸ்கூலில் இருந்துட்டு, என் வீடு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. பசங்க ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு கஞ்சா போட்டுட்டு ரொம்ப ரோட்டில் அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நான் ஒரு டைம் அந்த பையனை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பேன். கம்ப்ளைண்ட் பண்ண சார்கிட்ட, போலீஸ் சார்கிட்ட நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணேன், இந்த மாதிரி இந்த பசங்களாம் பண்ணுறாங்கன்னு. அவர் வந்து வார்ன் பண்ணிட்டு போனார். அந்த பையன் அந்த கோபத்தில் ரொம்ப ஒரு 2 மாதம் கழிச்சு இப்போ புதுசாக அந்த கரெக்டாக மார்ச் 5ஆம் தேதி நான் வந்து ஈவினிங் காலேஜ் முடிச்சுட்டு நான் வந்துட்டுருக்கேன். அப்போ அவுட்டரில் நான் பஸ்ஸை விட்டு இறங்க முடியும், என்னை அசிங்கமாக பேசினான். எங்கள் பாட்டி வந்து வீட்டில் அவனை ஏன்டா அப்படி பேசுகிறேன்னு கேட்க போனாங்க. அப்போ நானும் பின்னாடியே போனேன். அப்போ ஒரு இரும்பு வாளியை வச்சு என் தலையில் அடிச்சுட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். இப்போ இந்த சொசைட்டி எப்படி இருக்குன்னா, ஒரு பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் ரொம்ப மனசு கொதிச்சு போய் வர்றீங்க. உயிரோடு இருக்கும்போதே அந்த பாதுகாப்பு, அந்த ஹோப்பை ஏன் கொடுக்க மாட்டேங்க? உனக்கு நாங்கள் இருக்கோம்மா. இப்போ கூட நான் மாஸ்க் போட்டு பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு பயமாக இருக்கு என் ஃபேஸ் வெளியே தெரியக்கூடாதுன்னு. அப்போ அந்தளவுக்கு நம்ம சொசைட்டி இருக்குது. என் ஃபேஸ் தெரிஞ்சால் நீங்கள் பாட்டுக்கு ட்ரோல் பண்ணுவீங்க, மீம்ஸ் போடுவீங்க, இவனும் பெரியவ மாதிரி பேசுகிறா அப்படின்ட்டு மீம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுவீங்க. அதனால ரொம்பவே நாங்கள் அஃபெக்ட் ஆகுங்க. ஒரு பொண்ணாக இந்த இடத்துல சென்டிமெண்ட்டாக, எமோஷ்னலாக ரொம்பவே நாங்கள் வீக் ஆகும். ஸோ எங்களுக்கு ஒரு ஹோப்பை கொடுங்க. இந்த தமிழ்நாட்டில் பிரச்சனை வந்தால் பொண்ணுங்களுக்கு நாங்கள் இருக்கோன்ற ஹோப்பை கொடுங்க. மற்ற நாட்டில் மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு ரேப் அந்த மாதிரி எதுவுமே நடந்துடவே கூடாது. எங்களுக்கு ஒரு ஹோப்பை மட்டும் கொடுங்க. ஒரு சொசைட்டியாக கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, மீம்ஸ் போடுறது, ட்ரோல் பண்ணுறது இதெல்லாம் முக்கியம் இல்லை. இதெல்லாம் வெறும் என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான், சிரிச்சுட்டு போயிடலாம். ஆனால் பாதிக்கப்பட்டது நாங்கள் தான். உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி நீங்கள் வந்து ஒரு முயற்சி செய்யுங்க. இது எனக்காக அடுத்து வந்து அந்த பையனை யாரும் அரெஸ்ட் பண்ணலைன்னா எனக்காக ஒரு போராட்டம் பண்ணால் ஒரு கூட மட்டும் நில்லுங்க நீங்கள் எல்லாருமே சேர்ந்து. தேங்க்யூ.